கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலராகி நாங்கள் எல்லாம் கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது எங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தீர்மானங்களை ஏகமனதாக பதிவு செய்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சேலம் ஆத்தூர் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கட்சியினிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவினர் ஓட்டு கேட்டு வந்தால் பெண்களை விட்டு விரட்டி அடிப்போம் என திமுக நகர்மன்ற உறுப்பினர் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு, இந்த நகர்மன்ற கூட்டத்தில் நடந்தது என்ன? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திவ்யா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. அதாவது திமுக நகரமன்ற தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 39 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் முன்னதாக திமுக நகரமன்ற உறுப்பினர் தங்கவேலு அனைத்து அரசு அதிகாரிகளும் வாகனங்களை தமிழில் பெயர் எழுதி வைத்துள்ளதாகவும், ஆனால் நகராட்சி ஆணையாளர் வாகனத்தில் கமிஷனர் என பெயர் உள்ளதாகவும், இதை உடனடியாக தமிழில் மாற்ற வேண்டும் என திமுக உறுப்பினர் ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தி படி என்று சொல்கிறார் எனவும் கிண்டல் அடித்து, இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மக்களிடம் ஓட்டு கேட்க சென்றால் துரப்பத்தாலும் அடிப்பார்கள் என பகிரங்கமாக திமுக உறுப்பினர் பேசியது அதிமுக உறுப்பினர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அதாவது பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் பேசாமல் மற்ற பிரச்சனைகளை பேசுவதாக கூறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் திமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சமாதானப்படுத்தாத அதிமுக உறுப்பினர்களிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினர்கள் தற்போது கொண்டு வந்துள்ள தீர்மானங்கள் முரண்கள் இருப்பதாகவும், இது குறித்து எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், அதனை பதிவு செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும், அதாவது எங்களுக்கு நகரமன்ற தலைவர் நேரம் ஒதுக்க வேண்டும் எனவும் கூறினார்கள். ஆனால் நேரம் ஒதுக்காததை கண்டித்தும் மற்றும் கூட்டத்திலிருந்து வெளியேறி நுழைவாயில் பகுதியில் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மேலும் நகரமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது நகரமன்ற கூட்டரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.